Hello friends, இந்த bill series videos பார்க்குறோம். அதில் வந்து next bill ட்ரிபிள் தலாக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோட நேம் வந்து முஸ்லிம் விமன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் பில் 2018. ஸோ ரீசெண்டாக 2 ஹவுஸ்லேயுமே அது பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை பொறுத்தவரை பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதோடைய ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபேவரிங் என்ன, அகெயின்ஸ்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ பேக்ரவுண்டை பொறுத்தவரை 2016 சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ், அதாவது கேஸ் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா நிறைய கேசஸ் வந்து முஸ்லீம் விமன் வந்து இது போல் ட்ரிபிள் தலாக் அண்ட் நிக்கா ஹலாலா, பாலிகேமி இது போல் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்க்காக வந்து கோர்ட்டுக்கு வராங்க. அது வந்து கான்ஸ்டியூஷனலாக வேலிடா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க? அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் அட்டர்னி ஜெனரல் அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ முஸ்லீம் விமன் பொறுத்தவரை அவங்க வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த டவுட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அட்டர்னி ஜெனரல் கிட்ட கேட்குறாங்க. ஸோ சென்டர் என்ன பண்ணுது? ஸோ இது வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து வி நீட் டு ரீலுக் அட் தீஸ் ப்ராக்டிசஸ். என்னென்ன ப்ராக்டிசஸ் அப்படின்னா ட்ரிபிள் தலாக், நிக்கா ஹலாலா அண்ட் பாலிகேமி அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் சொல்லிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ 5 மெம்பர்ஸ் இருக்கக்கூடியவங்க. ஸோ ஆன் தீஸ் ப்ராக்டிசஸ். ஸோ இது எப்போ வந்து மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மொமெண்டம் கெயின் ஆகுது அப்படின்னா ஆல் இண்டியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு, ஸோ AIMPLB, இந்த போர்டு வந்து இந்த இஷ்யூ வந்து ஃபோக்கஸ் ஆகுது. இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிற விஷயம் ஜுடிஷியரியோட ஒரு எல்லைக்குள்ளே வராது, இட் ஃபால்ஸ் அவுட் சைடு தி ஜுடிஷியரியோடைய அந்த ஜோன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து கோர்ட் வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து விமனுடைய அந்த ஈக்குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணுது, எல்லா லாஸுமே இந்தியாவில் வந்து ஜுடிஷியரி கீழே வரும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வருது. ஸோ ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக சொல்லக்கூடிய ட்ரிபிள் தலாக் வந்து இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி அண்ட் ரைட் டு லைஃப் 21 ரெண்டுமே வந்து ட்ரிபிள் தலாக், அது இன்ஸ்டண்ட்டாக சொல்லக்கூடிய ட்ரிபிள் தலாக் வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து வேர்டிக் கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து பேக்ரவுண்ட். ஸோ இதுக்கு பொருத்தமாக தான் சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரிபிள் தலாக் பில் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க, பிகாஸ் இந்த பில் வந்து பாஸ் ஆகாமல் இருந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த பில் பாஸ் ஆகிடுச்சு. மெயினாக இதோடைய அந்த எய்ம் என்ன அப்படின்னா இட் மேக்ஸ் ஆல் டிக்ளரேஷன் ஆஃப் தலாக், அதாவது எந்த வகையில் இருந்தாலும் ரிட்டன் ஆர் ஃபார்மேட்டாக இருந்தாலும் அது வந்து வாய்டு, அது எலக்ட்ரானிக்கலாகவும் நீங்கள் வந்து இல்லைனா ரிட்டன் ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் இல்லீகல் அப்படின்றதான் அர்த்தம். ஓகே, ஸோ இந்த பில்லை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் என்னென்னா டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஸோ தலாக் அப்படிங்கிறது தலாக் ஆஸ் தலாக் பிடாட் அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லிம் மென் அவங்களுடைய ஒய்ஃப் விமனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான டைவர்ஸ் சொல்லக்கூடிய இந்த தலாக்கை சொன்னாங்கன்னா ஸோ அதுதான் வந்து அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அஃபென்ஸ் அண்ட் பெனாலிட்டி என்ன அப்படின்னா 3 years இம்ப்ரிசன்மெண்ட் ப்ளஸ் ஃபைன் இருக்குது. ஓகே, செகண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் இம்ப்ரிசன்மெண்ட். அதுவுமே இதை காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? காக்னிசபிள் அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் வித்தவுட் வாரண்ட். அப்போ யார் கம்ப்ளைண்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஒன்லி இஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன் பை தட் கரஸ்பாண்டிங் மேரிடு விமன். ஓகேவா? அகெயின்ஸ்ட் டு ஹூம் தி இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் ஹஸ் பீன் இன்வோக்டு. ஓகே, அப்போ அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா வித்தவுட் வாரண்ட் கூட அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸில் ஆப்ஷனில் வந்து இந்த பில்லை கொடுத்துட்டு வெதர் இட் இஸ் அ காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மேரிட் விமன் போய் என்ன பண்ணலான்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லைனா அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிளட் ரிலேஷனோ இல்லை மேரிடு சர்க்கிளில் இருக்கக்கூடிய ரிலேஷனோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கப்படும். ஓகே, ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் அதுதான். தேர்டு பொறுத்தவரை பெயில் வந்து கொடுக்கப்படும். மேஜிஸ்ட்ரேட் நினச்சார்னா பெயில் கொடுக்கலாம், பட் அந்த பர்டிகுலர் அஃபெக்டடான விமனை வந்து அவங்க ஹியரிங்க்கு கூப்பிட்டு அவங்களோட கருத்தையும் கேட்டுட்டு தான் அது வந்து பெயில் கொடுப்பாங்க. ஓகே, ஃபோர்த்து முக்கியமான பாயிண்ட் அஃபென்ஸ் மே பி காம்பவுண்டட். எனி டைம் வந்து அந்த அஃபென்ஸ் வந்து என்னென்னா காம்பவுண்டட் அப்படிங்கிறாங்க. காம்பவுண்டட் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு சைட்ஸுமே வந்து ஓகே நாங்கள் இந்த லீகல் ப்ரொசீடிங்ஸை நிறுத்திக்கிறோம், நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் காம்பவுண்டிங்.
ஓகே. ஸோ அதுவும் இந்த விமன் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் தான் இதை முடிவு வந்து மேஜிஸ்ட்ரேட் எடுப்பார். எந்த கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் காம்பவுண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மேஜிஸ்ட்ரேட் தான் வந்து என்ன பண்ணுவார்னா டிசைட் பண்ணுவார். சரியா? 5th பாயிண்ட் அலோவன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட் நம்ம சொன்னோம் இல்லையா 3 years ஜெயில் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த விமனுக்கு வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும் அந்த அமௌண்ட்டும் மேஜிஸ்ட்ரேட் தான் வந்து டிசைட் பண்ணுவார். ஓகே. 6th பாயிண்ட் கஸ்டடி. ஸோ இந்த பீரியடில் மைனர் சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா அந்த விமன் வந்து கஸ்டடி யாருக்கு வேணும்னு அவங்க சொல்லுவாங்க. விமன் வந்து நான் கஸ்டடினா இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஸோ மேஜிஸ்ட்ரேட் தான் டிசைட் பண்ணுவார். மேனர் ஆஃப் த கஸ்டடி அப்படிங்கிறத மேஜிஸ்ட்ரேட் வில் டிசைட். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். இதுதான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து அதோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபேவரிங் தி பில் என்னென்ன அப்படின்னா ஜென்ரலான பாயிண்ட்ஸ் என்ன, முஸ்லீம் விமனுக்கு ஈக்குவாலிட்டி கிடைக்கிறது. ஸோ ஆர்டிகல் 14 சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம வந்து கோட் பண்ணி எழுதலாம். அண்ட் ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி. நெக்ஸ்ட்டு செக்குலரிசம். ஸோ வேறு மதத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு சட்டமும் முஸ்லீம் மதத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு சட்டமும் இல்லாமல் காமனாக வரும், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட். சரியா? ஸோ அது செக்குலரிசம். அப்புறம் வேரியஸ் இன்டர்நேஷ்னல் லாஸும் வந்து அகெயின்ஸ்ட் தி திஸ் பர்டிகுலர் ப்ராக்டிஸ் இல்லையா? ஸோ அது ஒன்று. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீனல் ப்ரொவிஷன் இருக்கிறது ஒரு டிட்டரண்ட் ஃபேக்டராக மேபி ஆக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஆல்சோ சுப்ரீம் கோர்ட் இந்த கருத்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்படி தொடர்ந்து சொல்லியிருந்தாலும் இது ப்ராக்டிஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு, ட்ரிபிள் தலாக். ஸோ ஒரு பில்லோடைய நெசசிட்டி, ஒரு ஆக்டோடைய நெசசிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ட்ஸ் முஸ்லீம் விமன்ஸ் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரி டிவோர்ஸ். ஸோ டிவோர்ஸை பொறுத்தவரை அவங்க இன்ஸ்டண்ட்டாக வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்பிட்ரியாக நடக்கும்போது அவங்களுடைய வாய்ஸ் வந்து கேட்கப்படுறதில்ல. ஸோ இந்த ஆர்பிட்ரினஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த பில் வந்து இட் இஸ் குட். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரிபிள் தலாக் இஸ் வியூட் ஆஸ் சின்ஃபுல் அண்ட் இம்ப்ராப்பர் பை அ லார்ஜ் செக்ஷன் ஆஃப் தி கம்யூனிட்டி இட்ஸ். ஸோ கம்யூனிட்டி அவங்களே இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இதை வந்து நம்ம எடிட்டோரியல் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதே நெகட்டிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். ஸோ அந்த கம்யூனிட்டியே அக்செப்ட் பண்ணாதும் போது அந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸை வந்து நம்ம ஏன் திருப்பி இல்லீகல் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணும், அப்போ அதை ரெகனைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் தி பில். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு சிவில் கான்ட்ராக்ட்னு சொல்லலாம். ரைட்டா? இது வந்து கிரிமினலைஸ் பண்ணுறது, அதாவது இதில் இருக்கக்கூடிய வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோட் ஆன் இட்ஸ் பிரேக் டவுன். ஸோ இந்த டிவோர்ஸ் தான் மீன் பண்ணுறாங்க. அப்போ அதுவும் சிவில் நேச்சராக தானே டீல் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்து ஒரு டிவோர்ஸ் வந்து கிரிமினல் நேச்சராக வந்து டீல் பண்ணுறது வந்து தவறு. ஸோ அதை தான் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பனிஷ்மெண்ட் இருக்குல்ல 3 years பனிஷ்மெண்ட், இதை தான் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. 3 years பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹார்ஷான பனிஷ்மெண்ட். ஸோ இது வந்து டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டிக்கு வந்து இல்லை அப்படின்றாங்க. அதாவது டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி அப்படின்னா என்ன, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த தண்டனை வந்து அந்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையாக இருக்கணும், ப்ரொபோஷனலாக இருக்கணும். ஓகே. ஸோ அது வந்து இதில் இல்லை. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து அதோடைய அந்த முடிவு சொன்னிச்சு இல்லையா, நல் அண்ட் வாய்டுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதை கிரிமினலாக பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லலை. ஸோ நம்ம எஸ்சியோடைய ஆர்கியூமெண்ட்டையும் இங்கே சொல்லலாம். ஓகே. முக்கியமான நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள், கிரிமினலைஸ்டு பர்சன். ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரிபிள் தலாக் யூஸ் பண்ண பர்சனை வந்து இப்போ ஜெயில் பண்ண பிறகு அவர் எப்படி அலோவன்ஸ் கொடுக்க முடியும்? ஓகேவா? ஸோ இன்னும் வந்து அந்த விமனுக்கு அது இன்னும் பர்டன் ஆகிடும். ஆல்ரெடி அஃபெக்ட் ஆன விமனுக்கு அது இன்னும் பர்டன் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹை இன்செக்யூரிட்டி அண்ட் ஏலியனேஷன் ஆஃப் தி இந்தியன் முஸ்லீம் கம்யூனிட்டி. ஸோ ஆல்ரெடி முஸ்லீம் கம்யூனிட்டி மைனாரிட்டியாக இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணுறாங்களோ, ரிலீஜியஸ் மைனாரிட்டி எங்களை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து என்ன ஆகலாம்னா ஒரு ஏலியனேஷன் ஃபீலிங் வந்து வரும். இது வந்து லார்ஜராக இந்தியன் சொசைட்டிக்கு நல்லது கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் சிவில் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ். அதாவது இருக்கக்கூடிய முஸ்லீம் விமனுக்கு வேரியஸ் அதர் மோட்ஸ் ஆஃப் ரெட்ரஸ் மெக்கானிசம்ஸ் தேவை. அதாவது அவங்களுடைய மேரேஜ் ரிலேட்டடான அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு. ஓகே. லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு செக்யூலர் லாவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கலாம். தட் இஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு செக்யூலர் லாவாக தான் இருக்குது. எல்லா ரிலீஜன்
எல்லாருக்குமே அப்ளை ஆகக்கூடிய லா. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ட்ரிபிள் தலாக்கு இன்ஸ்டண்ட்டாக சொல்கிறத வந்து ஈக்குவேட் பண்ணியிருக்கலாம் வித் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதில் இருக்கக்கூடிய பீனல் ப்ரொவிஷன்ஸ் கூட அந்த அளவுக்கு என்ன கிடையாது, ஹார்ஷ் கிடையாது. ஸோ அதை அப்ளை பண்ணியிருக்கலாம். பட் ஆல்சோ ரீசனபிளான ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் பீனல் ப்ரொவிஷனாக தான் இருக்குது. அது வந்து சிவில் நேச்சராக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இருக்கக்கூடிய சட்டத்திலேயே நம்ம அதை கொண்டு வந்திருக்கலாம், புதுசு சட்டம் கொண்டு வரதை விட அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பில்லோடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம். நியூஸ் பேப்பரில் ஏதாவது கிரிட்டிசிசம் வந்தால் அதையும் இதோட சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.